அவரை போல இங்க அலசி உலகத்துல அண்ணனையா உள்ள மன்னனை. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க்கும் ஒரு சேக்கப்பிட்ட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பக்கத்தில் அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சு அந்த பீட் மார்க்கு சேக்கப் பண்ணி இதில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டியாக நான் பீட் மார்க் கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க்லலாம் வந்து கரெக்டாக வந்து இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீரோவில் வச்சுட்டு இந்த கீழே ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த மீடியான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த பீட் மார்க்கு அடுத்த சைடு போட்டோ வருது பார்த்தீங்களா, இப்போ அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை கொண்டு வந்து கரெக்டாக இந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இந்த நாலாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆகிடும். இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்து இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாதி தான் இருக்குதா, இந்த இமேஜ் வந்து எப்படி ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா அது கொடுத்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் அதே மாதிரியே அந்த கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இந்த நாலாவது ஆப்ஷனை கொடுத்து இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் இங்கே இருக்குது, இமேஜ் இங்கே இருக்குது. இதை வந்து எப்படி இது வரைக்கும் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ கொண்டு வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அது கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு இமேஜை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜ் ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து இந்த இமேஜுக்குலாம் வந்து எப்படி எஃபெக்ட் கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஈஸியான ஸ்டெப் தான். நான் வந்து ஆல்ரெடி எல்லா எஃபெக்ட்டுமே நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேகவுட் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்குன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வாங்க. இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி வச்சுருந்தேன். இப்போ அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து இந்த சைடில் 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப நீங்கள் பேக் வந்துடுங்க. திரும்ப அந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த எஃபெக்டில் போயிட்டு இந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வாங்க. அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அடுத்த ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் திரும்பவும் பேக் வந்துட்டு அந்த சேகவுட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து மூணாவது ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து லேயரோட காப்பி பண்ண போகிறோம். சரி, எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். திரும்ப அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி காப்பியை போயிட்டு பேக் வந்துடுங்க. அந்த பிடிஎஸ்க்கு வந்துடுங்க. கடைசி ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் 3 எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நாலாவது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வாங்க. இப்போ வந்து அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணா மூணாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டில் போயிட்டு
இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா எஃபெக்ட் ஆட் ஆயிடும். இப்போ வந்து இந்த எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே கடைசியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சேனல் ரீமேப்னா அது அந்த கண்ணு மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வாங்க. இப்போ வந்து அந்த சேக்கை விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 எஃபெக்டாக இருக்குது. இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். அதனால இந்த டூப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வாங்க. இப்போ வந்து அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வீடியோட கடைசிக்கு வந்துருங்க. வந்துட்டு கடைசி இமேஜுக்கு முன்னாடி ஒரு 2 இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதனால இந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த லேயரை டச் பண்ணி கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த இமேஜை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த 2 இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். திரும்ப அந்த சேகை பட்டை ஓப்பன் பண்ணி இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அந்த எஃபெக்ட்ல போயிட்டு எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணா ஒரு 2 இமேஜுக்கு மட்டும் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு திரும்ப அந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ரீமேப் பண்ணி அந்த எஃபெக்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் டச் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப அந்த ரீமேப் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரூஃபில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னா உங்கள் இமேஜ் வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.